இந்த ஈகோலி பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால வாமிட்டு இல்லை டிசென்ட்ரி இல்லை காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது டெத் ஆகிற அளவுக்கு போகிறது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே பார்க்குறேன். குடிநீரில் ஈகோலி பாக்டீரியா தொற்றிருந்தது முதற்கட்ட ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் விளக்கம். இந்த ஈகோலி பாக்டீரியா ஏரி, குளம், அதே மாதிரி கிணத்துல, போர் வாட்டர்ல அந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லாத இடத்துல இந்த ஈகோலி பாக்டீரியாவோட growth அதிகமா இருக்கும். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கழிவுநீர் பார்த்தீங்கன்னா அதிகமா ஆறு, ஏரி, குளங்கள் எல்லாம் கலக்கிறதாகட்டும், இந்த ஹியூமன்ஸோட கழிவுகள் அதே மாதிரி அனிமல்ஸோட கழிவுகள் அதிகமா தண்ணியில கலக்கிறதுனால தான் இந்த ஈகோலி பாக்டீரியாவோட growth ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களோட தண்ணியில ஈகோலி பாக்டீரியா அதிகமான லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஸ்மெல்லு வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைப் லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீஸ் மாதிரி அப்படியே கருப்பு கலர்ல பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது இருந்துச்சுனாலே உங்களோட தண்ணியில பாக்டீரியா growth பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். வாட்டர்ல கழிவுநீர் கலக்கிறத தவிர்த்திடணும். ஒவ்வொருத்தர் வீட்லயுமே நார்மல் செப்டிக் டேங்க் பதிலாக பயோ செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈகோலி பாக்டீரியா பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். நம்ம கார்பரேஷன் வாட்டர்லயுமே பாத்தீங்கன்னா ஈகோலி பாக்டீரியா இருக்கும். தண்ணி வரும்போதுமே ஃப்ரெஷ்ஷா புடிச்சு வச்சுட்டு அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாம மேக்ஸிமம் ஒரு நாள்ல நீங்க கொதிக்க வச்சு குடிச்சீங்க அப்படின்னா அந்த ஈகோலி பாக்டீரியாவனால வர பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்திடலாம். இல்லைன்னா ஒரு நல்ல வாட்டர் பீஃபர் வாங்கி நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க.